ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு திரும்பவும் பலாவ் சந்தைக்கு தான் வந்திருக்கோம். வாங்க என்ன பார்த்தோம்ன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இன்னைக்கு காலைல எந்திரிக்கிறப்பயே கிளைமேட் பயங்கரமா இருந்துச்சு. மழை பெய்ற மாரி. அப்படியே நாங்க கிளம்பி வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வுட்ல செஞ்ச இந்த பொம்மை தான் பார்த்தோம். இது ஏதோ இந்த தென்னை மரத்தில பண்ணியிருப்பாங்க போல. பார்க்க செமையா இருந்துச்சு. ரேட் 1000 மேல சொல்லியிருந்தாங்க. சரி வச்சுட்டு அடுத்த கடைக்கு போலான்னு பார்க்குறப்போ, இந்த மாரி வின்டேஜ்ல யூஸ் பண்ண மைக் ஒண்ணு இருந்துச்சு. ரேட்டு கேட்டோம். ஒரு 200 தான் சொன்னாரு. பட் ஆனா ரொம்ப டேமேஜ் கண்டிஷன்ங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி JBLோட ஒரு ஓஜி ஸ்பீக்கர் தான் இது. பட் ரேட் தான் வந்து 200 தான் சொன்னாரு. பட் ரொம்ப டேமேஜ் கண்டிஷனா இருந்துச்சு. செட் ஆவாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு அடுத்த கடைக்கு போலான்னு பார்க்குறப்போ, அதே கடையில நமக்கு இந்த மாரி ஜக் ஒண்ணு கிடைச்சுது. இந்த அலாவுதீன் பூதம் விளக்குலாம் இருக்கும் தெரியுமா? ஸோ அதே மாரி இருந்துச்சு. பட் இது டீ கப் போல. அது வந்து ரேட் 1000 மேல சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு அடுத்த கடையில பார்த்தோம்னா, இந்த மாரி டார்ச் லைட் ஒண்ணு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் லைட் இந்த மாரி ஒரு டெக்னாலஜி டார்ச் லைட் பார்க்குறோம். நம்ம அத ஷேக் பண்ணோம்னா, உள்ள வந்துட்டு லைக் அந்த எலக்ட்ரோமேக்னெட்ல வந்துட்டு லைக் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி அதுலேருந்து லைட் எரியறது போல. செமையா இருந்துச்சு. ரேட்டு கேட்கலான்னு பார்த்தா கடைக்காரரே ஆள காணோம். அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி ஸ்டீமர் ஒண்ணு பார்த்தோம். கொஞ்சம் பிராண்டடான ஸ்டீமர் போல. ஸோ ரேட் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் கடைக்காரரும் ஆளே காணோங்க. அண்ட் கிளைமேட் பார்த்தீங்களா? செமையா இருக்கிற கிளைமேட்டு. மழை பெய்ற மாரியே இருந்துச்சு. ஸோ வெயில் அதிகமா இல்ல. ஸோ நம்மளும் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் ஃபைனலி இந்த மாரி ஒரு மதர் போர்ட் ஒண்ணு பார்த்தோம். நம்ம பிசி ஒன் பில்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்த பிளானு. அதுக்கு வாங்கலான்னு பார்த்தா ரொம்ப டேமேஜ் கண்டிஷனு. அப்படியே வச்சுட்டு அடுத்த கடைக்கு போலான்னு பார்த்தா, இந்த மாரி ஒரு பொட்டி பார்த்தோம். பார்த்தீங்களா? வின்டேஜ் பொட்டி மாரி பயங்கரமா இருக்குல்ல. ஆனா வந்துட்டு இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெர்ல. நானும் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருந்தேன். ஒண்ணும் தெர்ல எனக்கு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி கேட்லாம் வச்சிருப்பாங்க தெரியுமா? ஸோ அதுக்கான ஃபுல் செட் இருந்துச்சு. ரேட் வந்து 500 தான் சொன்னாங்க. யாராச்சும் கேட் லவர்ஸ் இருந்தா வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த மாரி த்ரெட்மில் மாரி ஒண்ணு இருந்துச்சுங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னே தெர்ல. பட் இந்த கன்வேயர் பெல்ட் மாரி சுத்த சுத்த போயிட்டே இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி ஒரு வேக்யூம் கிளீனர் பார்த்தோம். இதோட ரேட் நமக்கு 400 தான் சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு பக்கத்துல ஒருத்தர் வாங்கிட்டாரு. ஸோ அதுகிட்ட குடுத்துட்டு நம்ம வந்தாச்சு. அண்ட் அடுத்து பார்த்தோம்னா, நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோன் கிடைச்சது. Samsungல ஏதோ ஒரு பிரீமியமான ஃபோன் தான் போல. பிகாஸ் என்ன பிராண்ட்னே பார்க்க முடியல. ஃபுல்லா நொறுங்கி இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமேட்டு அதே கடையில டேப் ஒண்ணு இருந்துச்சு. இது வந்து Lenovoவோட டேப் தான். ஸோ கண்டிஷன் டிஸ்ப்ளே புரோக்கன். ரேட் வந்து 1000 மேல சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ரேட்டுக்கு செட் ஆவாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு, அங்கருந்து அடுத்த கடைக்கு போலான்னு பார்த்தா, இந்த மாரி ஜெனரேட்டர்லாம் நெறைய வச்சிருந்தாங்க இந்த வாரம். ஸோ ஏன்னா கொஞ்சம் அன்கண்டிஷன் தான். ரேட்டு 10,000க்கு மேல சொல்லியிருந்தாங்க. ஸோ யாராச்சும் வாங்குற ஐடியா இருந்தா தயவு செஞ்சு வந்து பார்த்துட்டு வாங்க. அண்ட் இந்த மாரி நெறைய நெறைய கன்சோல் இருந்துச்சு. ஏதோ ஹப் போல. ஃபுல் பேக்டு பீஸாவே இருந்துச்சு. அண்ட் இந்த மாரி PSP ஒண்ணு பார்த்தேங்க. நாங்க அத வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அப்புறம் தான் பார்த்தா இது ஃபேக்காம். எனக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் PSPலாம் பார்த்ததில்ல. இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்றதால ஏமாந்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி ஒரு மசாஜர் பார்த்தோம். இது கொஞ்சம் செம்ம வெயிட்டா இருந்துச்சு. இது நல்ல பிராண்டு போல. ரேட் நான் ஆன்லைன் செக் பண்ணி பார்க்குறப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ரூ. 6000 பக்கம் வந்துருந்துச்சுங்க. நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, இந்த மாதிரி ஒரு வெயிட் கேஜ் பார்த்தோம். இது நம்ம கையில தூக்கி வச்சு வெயிட் பிடிப்போம் தெரியுமா? அந்த மாரி ஒரு மிஷினு. அது ஒண்ணு வாங்கியாச்சுங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு வேற ஏதாவது செக்குதான்னு பார்க்குறப்போ, இந்த மாரி பிபி செக் பண்ற ஒரு மிஷின் இருந்துச்சு. இது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் எடுத்து பார்த்தோம். அத அழுத்துறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கீச் கீச்சுன்னு சத்தம் கேட்குது. நல்லா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் ஃபைனலி இந்த மாரி ஒரு ஸ்கேனர் பார்த்தோம். இது பிரிண்டர் இல்ல. ஸ்கேன் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிக்கிற மாரி ஒரு ஸ்கேனர் இது. ரேட் 1000 தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சம் நெறைய பொருட்கள் ரிப்பேர் பண்ண பொருட்கள்லாம் நெறைய இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். எதுவும் செட் ஆகுற மாரி தெர்ல. இந்த வாரம் பொருட்கள் கொஞ்சம் கம்மி தாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி லைக் இந்த கீபோர்டு ஒண்ணு பார்த்தோம். இது வந்து போட்ரானிக்ஸோடது தான். ஸோ குவாலிட்டியா இருந்துச்சு. ரேட்டுமே 200 தான் சொன்னாங்க. நல்லா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வாங்கியாச்சு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு செக் பண்ணி பார்த்தா லைக் இது ப்ளூடூத்ல கனெக்ட் பண்றது தான். ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாம் போல. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி கோத்ரேஜ்ல யூவி லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ங்க. இது வந்து இந்த ஃபோன்லாம் யூவி லைட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா? ஸோ அந்த மாரி ஒண்ணு ரேட் ரூ. 8000 பக்கம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி ரிமோட் கண்ட்ரோலே இல்லாம ஒரு ஆர்சி காரு. இது விட்டா எங்க பறக்கும்னே தெர்ல. அண்ட் ரேட் 1000 மேல சொல்லியிருந்தாரு. ஷோகேஸ்ல தான் வைக்க முடியாது. அண்ட் இந்த மாரி லைட் ஒண்ணு வாங்கலான்னு பார்த்தோம். ரேட் அண்ணன் கடைசி வரைக்கும் குறையவே இல்ல. நம்மளும் எவ்வளோ பேசி பார்த்தோம். சுத்தமா முடியாது தம்பி அப்டின்ட்டாரு. சரிண்ணே ஓகே ஃபைன் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுட்டு அடுத்த கடைக்கு போலான்னு கிளம்பியாச்சு. அண்ட் அதே கடையில என்ன பண்றது ஒரு போட்டோட ஸ்பீக்கரும் இருந்துச்சு. இதோட ரேட் வந்து 1000 சொல்லியிருந்தாரு. ஆனா வொர்க்கிங் கண்டிஷன்ல இருந்துச்சு. ஸோ ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான். நம்ம வாங்குறதுக்கு முன்னாடியே பக்கத்துல இன்னொருத்தர் வந்து 800க்கு பேரம் பேசி இத வாங்கிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இதோ பார்த்தீங்களா, இந்த மாரி ஒரு கேமிங் கன்சோல். இது எதுக்கான கேமிங் கன்சோல்னே எனக்கு தெரியல. ஆனா PS2க்கு ஈக்குவலான ஒரு கண்ட்ரோல்ன்னு சொல்றாங்க எனக்கு. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விட்டுருங்க. அண்ட் ஃபைனலி இந்த மாரி இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க Sonyல இந்த மாரி ட்ரைபாட்லாம் பார்க்குறோம். செம்ம குவாலிட்டியா இருந்துச்சுங்க. ரேட் வந்து 400 சொன்னாரு. பட் ஆனா அது ஹைட் கம்மின்றதுனால நமக்கு இது செட் ஆகலங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு அது கிடைக்குதான்னு பார்க்குறப்போ, அங்க முன்னாடி ஒரு ஸ்டீமர் பார்த்தோம் தெரியுமா? அதே மாரி ஒரு ஸ்டீமர் தான். பட் இது லோ குவாலிட்டி போல. ஆனா அது ஃபுல் செட்டா இருந்துச்சு பேக்டு பீஸா. அண்ட் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சம் பவர் பேங்க்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நமக்கு ஒரு பவர் பேங்க் மாடல் தேவைப்படுது. ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா ரேட்லாம் வந்து 400, 500ன்னு சொல்றாங்க. ஸோ அந்த ரேட்டுக்கு வாங்கி ஒண்ணும் பண்ண முடியாது. அண்ட் இந்த மாரி இதோ பார்த்தீங்களா, இது Insta360 கேமரா இருக்கும் தெரியுமா? ஸோ அதே மாரி ஒரு கேமரா. பட் ஃபுல் டேமேஜ்டு கண்டிஷன்ங்க. இதெல்லாம் ஒன் யூஸ் தான். அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது.
வந்தோ பார்த்தீங்களா, இந்த மாரி பேட்லாம் பார்த்தோம். பேட் கண்டிஷன்லாம் நல்லாவே இருந்துச்சு. ரேட் வந்து நமக்கு 400 சொல்லியிருந்தாரு. டென்னிஸ் பேட்டுங்க அது. அண்ட் அதுக்கப்புறமேட்டு வேற ஏதாவது சிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ பார்த்தோன்னா, நமக்கு இந்த மாரி என்னன்னே தெரியாம விஷயம் இருந்துச்சு. ஸோ நம்ம ஏ டூ டி நந்தா ப்ரோ வந்துட்டு லைக் இந்த பிசி பில்ட் பண்றப்போ ஏதோ ஒண்ணு ஒட்டியிருப்பார்ல. லைக் எலக்ட்ரிக் வந்து கண்டக்ட் பண்றதுக்கு. ஸோ அந்த மாரி ஒரு கான்செப்ட்லாம் என்னன்னு தெரியல எனக்கு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இதோ பார்த்தீங்களா, பெட்ரோமாக்ஸ் லைட்லாம் பழைய காலத்து பெட்ரோமாக்ஸ் லைட்டு. இது பெட்ரோமாக்ஸ் இல்ல, பெட்ரோல் ஊத்தி எரியதுன்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் மண்ணெண்ண. ஸோ அதுக்கப்புறமேட்டு சப்வூஃபர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம். இது வந்து சோனியோட சப்வூஃபர் செம்மையா இருந்துச்சு. ஸோ நம்ம கிட்ட போய் பார்த்தோம். வேற லெவல்ல இருந்துச்சு குவாலிட்டி அண்ட் ரேட்டு தான் நமக்கு 4000 சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் சவுண்ட் பார்ஸ்லாம் இருந்துச்சு. ரேட் வந்து 1000, 1500 அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகேவா தான் இருந்துச்சு இந்த வாரம். நெறைய சவுண்ட் பார்ஸ் பார்த்தோம். ஸோ வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்க. இன்னும் டைம் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஏதோ பார்த்தீங்களா, நம்ம கூகுள் குரோம் கேஸ்ட் இருக்கும் தெரியுமா? ஸோ அதோட மண்டை தான் இது. இது மோஸ்ட்லி கிடைக்க மாட்டுது. எனக்கு இப்போ கிடைச்சது. நான் அத வாங்கிட்டேன். ரேட் 20 தான் சொன்னாங்க. தூக்கிட்டு வந்துட்டேன் அத. அண்ட் அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா, லைக் இந்த மாரி சரிகமா கார்வான் ஒண்ணு இருந்துச்சு. ரேட் வந்து 1000 சொல்லியிருந்தாங்க. பட் செம வாட்டர் டேமேஜுங்க. ஃபுல்லா துரு புடிச்சு போய் இருந்துச்சு. செட் ஆவாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அடுத்த கடைக்கு போலான்னு பார்க்குறப்போ, இந்த மாதிரி ஒரு குதிரை ஒண்ணு பார்த்தோம். ஒயிட் கலர்ல செம்மையா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். செம்ம வின்டேஜ் ஐட்டம். வீட்ல ஷோகேஸ்க்கு வச்சா அருமையா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமேட்டு நெறைய சீரிஸ்லாம் கொட்டி கொட்டி வச்சிருந்தாங்க. எதடா பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா, இந்த மாரி குட்டி குட்டி கார்ட்ஸு பார்க்க செம கிரேஸியா இருக்குல்ல. கைக்குள்ள அடங்குது. ஆனா வந்து பில்ட் குவாலிட்டி செமையா இருக்குங்க. எனக்கு இந்த டெக்ஸ்டர்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகா பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பரா இருக்குன்னே சொல்லுவேன். அண்ட் அதுக்கப்புறமேட்டு இதோ பார்த்தீங்களா, எம்ஐயோட பவர் பேங்க்கு டேப்லாம் போட்டு ஒட்டி வச்சுக்கிறாங்கோ. ஸோ பட்டிட்டிங்கலாம் பார்த்து தான் வந்திருக்குது. ஆனா இது ஆன் ஆவுது. அதான் சர்ப்ரைஸே இங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு லைக் இதோ பார்த்தீங்களா, சாம்சங்கில ஒரு டிவி பார்த்தோம். லைக் இது நமக்கு ஒரு 32 இன்ச் வரும். செம்ம குவாலிட்டி. அது என்ன சொன்னாருன்னா, ஆன் ஆயி ஆஃப் ஆகுதாம். ரேட் வந்து ரூ. 1500 கிட்ட சொல்லியிருந்தாரு. ஒர்த்தான ப்ராடக்ட் தான். ஒர்க் ஆச்சுன்னா. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் பார்த்தீங்களா, ஏதோ வெயிட் ஸ்கேல் போல. நான் வேற என்னமோ எடுத்து பார்த்தேன். பார்த்தா வெயிட் ஸ்கேலு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு வேற நெறையா இருந்துச்சு அந்த கடையிலேயே. எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் ஃபைனலி தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பென்ன பார்த்தோங்க. அது பார்த்தீங்களா, இது ஃபோன்ல யூஸ் பண்ணுற மாரி பென்னு. ஸோ 3 இன் 1 பென்னுன்னு சொல்லுவாங்க. பென்னாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோன் ஸ்டாண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாரி டச் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமேட்டு வேற ஏதாச்சும் சிக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தோம் அப்படின்னா, லைக் நமக்கு இந்த மாரி ஒரு கார் கிடைச்சது. இந்த கார் ஞாபகம் இருக்கா? நம்ம சேனல்ல ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த கார் என்னது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைபர் ட்ரக் தான். இது ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வீடியோவே போட்டிருப்போம். அத வந்து பார்த்தோன்னா, இது நமக்கு 1000 கிட்ட சொல்லியிருந்தார் ரேட்டு. இது 4x4 4 வீல் டிரைவ் வந்துரும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி ஒரு கார் தான். சீல்டு பேக்கா இருந்துச்சு. சூப்பராவே இருந்துச்சு. வாங்கலான்னு பார்த்தா, ஆல்ரெடி வாங்கி அது ஓடாம பிரச்சனையாகி வுட்டாச்சு. அதோ பார்த்தீங்களா, பிலிப்ஸோட ஒரு ஸ்பீக்கர். இது எதுக்காக வாங்கணும்னா, ஸ்பேருக்கு தான் வாங்கணும் ₹50 குடுத்து. ஆல்ரெடி இதே மாரி ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்பீக்கர் கிழிஞ்சிருச்சு. ஸோ ஸ்பீக்கர் மட்டும் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இது நாயின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேங்க. பார்த்தா இது நாய் பொம்மை போல. உண்மையா நாய் தான் உட்காந்துட்டுருக்குன்னு நெனச்சோம். நாய் பொம்மைன்னு பார்த்த உடனே அங்கேருந்து ஓடியாந்தாச்சு. அது இந்த மாரி நெறைய பால்ஸ்லாம் இருந்துச்சு. இத பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்துட்டு லைக் எந்த பால் இது? இந்த பேஸ்கெட் பாலு, ஃபுட்பால் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்துட்டு புது பீஸ் மாரி தான் இருந்துச்சு. காத்தடிச்சு பார்த்தா தான் தெரியும் என்னன்னு. இது பார்த்தீங்களா, பஞ்சிங் பண்ற டூல். இந்த மாரி ஏகப்பட்ட டூல்ஸ் கொட்டி வச்சிருந்தாங்க. எல்லாமே கொஞ்சம் பிராண்டட் மாரி தான் இருந்துச்சு. ரேட் 150, 200 அந்த மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ட்ரைபாட் பார்த்தீங்களா, இது வந்து நம்ம ஆன்லைன்ல வாங்குனாலே ஒரு 500 தான் வரும்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஒரு ரேட் வந்து 800 பக்கம் சொன்னாரு. அந்த அளவுக்கு இது ஒர்த் இல்ல. பிகாஸ் யூஸ்டு மாரி தெரிஞ்சுச்சு. அண்ட் ஃபைனலி இந்த PS3 கன்சோல் பார்த்தோங்க. இது PS3ல கொஞ்சம் லைக் ஃபேட் வெர்ஷன் போல. ரேட் 3500 சொல்லியிருந்தாரு. ஒர்க் ஆகுமான்னு கேட்டா தெரிலப்பா அப்படின்ட்டாரு. ரேட் நம்ம பேசியிருந்தோம் அப்படின்னா ஒரு 1500 வரைக்கும் வாங்கலாம். ஆனா வந்துட்டு இது நமக்கு தேவைப்படாதுங்க. பிகாஸ் நம்மகிட்ட அந்த ஸ்மார்ட் மார்க்கெட் ப்ரோ இருக்கார்ல, அவர் வந்து நம்மகிட்ட PS2, PS3 ஏதாச்சும் இருந்தா கேட்டிருந்தார். அவர்கிட்ட கேட்டிருந்தோம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவரு இது செட் ஆகாது ப்ரோ. நமக்கு PS3ல ஸ்லிம் இருந்தா பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம தேடி பார்த்தோம். கடைக்கு நமக்கு ஏதாவது தெரிஞ்சது. அவரு இந்த ஃபோட்டோ நமக்கு அனுப்பிச்சாருங்க. இதான் PS3ல ஸ்லிம்மா. இந்த மாரி கிடைச்சா வாங்க சொன்னாரு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி வாக்கி டாக்கி மாரி ஒண்ணு பார்த்தோம். இது என்னன்னே தெரில. பட் ஆண்டனா தான் இருந்துச்சு. சூப்பராவே இருந்துச்சு. ஸோ இது என்னதுன்னு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போட்டு விட்டுருங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஏதாவது சிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அத வாங்கியாச்சுங்க. இது ₹50 குடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம். என்னன்னு செக் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி டேப் ஒண்ணு பார்த்தோம். செம்ம பில்ட் குவாலிட்டில கேஸ்லாம் போட்டுருந்துச்சு. பின்னாடி வாலா குடுத்துருக்காங்க. எதுக்குன்னே தெரில. இது எதுக்காக யூஸ் பண்ற டேப்ன்னு எனக்கு சுத்தமா தெரில. மேபி கேமரால யூஸ் பண்ற டேபா இருக்கும் மோஸ்ட்லி. அண்ட் அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா, கிராஃபிக்ஸ் கார்டு இருந்துச்சு. ஸோ இது கண்டிஷன் வந்து நான் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சொன்னாரு. ரேட் வந்து 2000 கிட்ட சொல்லியிருந்தாரு. ஸோ நல்ல பிராண்டுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி டேப் ஒண்ணு பார்த்தோம். பில்ட் குவாலிட்டி சூப்பரா இருந்துச்சு. ரேட் வந்து நமக்கு 800 சொல்லியிருந்தாரு. ஸோ ஆன் பண்ணி பார்த்தோம். சுத்தமா ரெஸ்பான்ஸே இல்ல. நம்ம சார்ஜும் போட்டு பார்த்தோம் கொஞ்ச நேரம். பட் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாத காரணத்தினால அப்படியே வச்சுட்டு அடுத்த கடைக்கு போலான்னு பார்க்குறப்போ, அந்த கடையில உள்ளுக்குள்ள சில ஃபோன்ஸ்லாம் இருந்துச்சு. இதோ பார்த்தீங்களா, இது வந்து 13 ரொம்ப புவர் கண்டிஷன். ரேட் வந்து நமக்கு 4000 சொல்லியிருந்தாரு. ஆன் ஆகுமான்னே தெரில. அண்ட் அதுக்கப்புறமேட்டு அதே கடையில நமக்கு நெறைய ஃபோன்ஸ் இருந்துச்சு. லைக் இந்த 6, 6+
ப்ளஸ், 5S அந்த மாரி ஏகப்பட்ட ஃபோன்ஸ் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். ரேட் 2000, 3000 அந்த மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு வேற ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்குறப்போ, இந்த மாரி பெண்டுலம் கிளாக் ஒண்ணு பார்த்தேங்க. பார்த்தீங்களா? இது வின்டேஜ் பெண்டுலம் கிளாக் தான். யாருக்கோ கிஃப்ட் பண்ணியிருக்காங்க போல. அவங்க பேர்லாம் மென்ஷன் பண்ணிருக்கு. நான் அத காட்ட விரும்பல. பட் ஏதோ கிஃப்ட் பண்ண பேக் மாரி தான் இருக்கு நமக்கு தெரிஞ்சு. அண்ட் சூப்பராவே இருந்துச்சு கண்டிஷன். கீழ அந்த பெண்டுலம் மட்டும் உடைஞ்சிருந்துச்சு. ரேட் நமக்கு 3000 சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த பிலிப்ஸோட ஒரு MP3 பிளேயரு. இது நம்ம முன்னாடிலாம் வாங்குனா ரூ. 50 தான். இப்போ ரூ. 300 சொல்றாங்க. இது ஒர்க்கிங் ஆன்னு தெர்ல. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி லைக் ஃபயர் ஸ்டிக் யூஸ் பண்ண தெரியுமா? அந்த ஹப்பு HDMI to HDMI அந்த ஹப் ஒண்ணு இருந்துச்சு. பார்த்துட்டு இருந்தோம். நமக்கு தேவைப்படுதுன்னு ஒண்ணு வாங்கியாச்சு. ₹20 தான் குடுத்து வாங்கியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி ஸ்பீக்கர் ஒண்ணு பார்த்தோம். செமையா இருந்துச்சு குவாலிட்டி. என்ன பிராண்ட்னே தெர்ல ஆனா. ஸோ நம்ம எடுத்து பார்த்துருந்தோம். செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது ஆன் ஆகுற கண்டிஷன்ல தெர்ல. சார்ஜும் போட்டு பார்த்தோம். ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. ஃபைனலி இந்த கன்ன பார்த்தோங்க. அது பார்த்தீங்களா? ஒரிஜினல் கன் மாரியே இருக்கு. செம வெயிட் மெட்டல் பாடி ஃபுல்லா. ஸோ ரேட் வந்து நமக்கு 200 சொன்னாரு. இதெல்லாம் எடுத்துட்டு மெட்ரோக்குள்ள போனா புடிச்சு அப்படியே உட்கார வச்சுருவாங்க. வாப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நம்ம கத்தி ஒரு வாட்டி எடுத்துட்டு போனப்பயே தம்பி புடிச்சு உட்கார வச்சுட்டாங்க நம்மள. அதனால இத அவாய்ட் பண்ணியாச்சு நம்ப. அண்ட் அதுக்கப்புறமேட்டு தான் இந்த மாரி ஒரு வாக்கி டாக்கி பார்த்தோம். மோட்டோரோலாவோடது. செம பில்ட் குவாலிட்டிங்க. ரேட் வந்து ஒண்ணு 200 சொன்னாரு. அங்க ஒரு 4, 5 பீஸ் இருந்துச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. பாய் பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த மாரி அடுத்த வீடியோ நெறைய கண்டென்ட்லாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம பேஜ மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. பாய் பாய். பார்க்கலாம்.